ஆயிரம் கவலைகள் தன்னுடைய மனதில் இருந்தாலும் அதெல்லாம் வெளியில் காட்டிக்காமல் எப்பவுமே இன்பத்தையும் துன்பத்தையும் சமமாக பார்க்கக்கூடிய நம்மளுடைய மீன ராசி என்பர்களுக்கு இந்த கார்த்திகை மாதம் 30 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு, இந்த மீன ராசியில் பிறந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் எந்த மாதிரியான பலன்கள் இந்த மாதத்தில் கிடைக்க போகுது, எந்த விஷயத்தில் இவங்க கவனமாக இருக்கணும், எந்தெந்த விஷயம்லாம் அவங்களுக்கு சாதகமாக அமைய போகுது, என்ன பரிகாரம் செஞ்சால் உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் ரொம்ப விளக்கமாக சொல்லியிருக்கோம். நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருக்கும். அதனால் வீடியோவை கடைசி வரையிலும் பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் மீனராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் யாராவது மீனராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. மீன ராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது, ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும், உங்களுடைய சுய ஜாதகத்தை ஏதாவது பார்க்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் அவருடைய வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க. உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். இந்த மீனராசி என்பர்களுக்கு இந்த கார்த்திகை மாதம் கொஞ்சம் பொறுமையாக இருக்கக்கூடிய மாதமாக அமைந்திருக்கு. எந்த ஒரு விஷயத்துலையும் அவசரம் காட்டக்கூடாது. ஏதாவது ஒரு முக்கியமான முடிவு எடுக்க போகிறீங்க அப்படின்னா மற்றவங்க கிட்ட கொஞ்சம் கலந்து ஆலோசிங்க. யாருக்கிட்ட வேணாலும் நீங்கள் கலந்து ஆலோசிக்கக்கூடாது. உங்களுக்கு நம்பிக்கைக்குரியவங்க நெருங்கிய உறவுகிட்ட மட்டும் கலந்து ஆலோசிங்க. கணவனாக இருந்தால் மனைவிக்கிட்டேயும், மனைவியாக இருந்தால் கணவன்கிட்டேயும், அப்படி கணவர் மனைவியாக இல்லாத பையனாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய அப்பா அம்மா கிட்ட கேட்டு கலந்து ஆலோசித்து ஒரு முக்கிய முடிவு எடுங்க. அவசர முயற்சி இந்த காலகட்டத்தில் தேவையில்லாத பிரச்சனையை கொடுக்கும். அதனால் முடிந்த அளவுக்கு இந்த காலகட்டத்தில் டக்குன்னு எந்த ஒரு விஷயத்துலையும் முடிவெடுக்க வேண்டாம். குறிப்பாக அந்த கார்த்திகை மாதம் கிரக அமைப்புகள் உங்களுக்கு அவ்வளவு சாதகமாக இல்லை. எடுக்கிற விஷயத்தெல்லாம் சின்ன சின்ன தடைகள், பிரச்சனைகள், தேவையில்லாத அலைச்சல்கள், வாழ்க்கை துணையால் ஒரு சில இடத்துல பிரச்சனை, குடும்ப உறவுகளால் ஒரு சில இடத்துல பிரச்சனைலாம் இந்த காலகட்டத்தில் வரும். கொஞ்சம் மனம் விட்டு பேசுங்க. எவ்வளோ கஷ்டந்தாலும் அதை யாருக்கிட்டையும் சொல்லாமல் இருக்கீங்க பார்த்தீங்களா, அந்த விஷயத்தை இந்த காலகட்டத்தில் குடும்பத்துக்கிட்ட கொஞ்சம் சொல்லுங்கள். கண்டிப்பாக நல்ல பலன் உங்களுக்கு கிடைக்கும். குடும்ப உறவுகள் உங்களை புரிந்துக்கிட்டு செயல்படுவாங்க. அவசரம் காட்ட வேண்டாம். அதோடு கூட இந்த காலகட்டத்தில் ரொம்ப பொறுமையாக இருங்க. எதுக்கு எடுத்தாலும் கோவப்படுற மாதிரி ஒரு சூழ்நிலை உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் அமைஞ்சிரும். குறிப்பாக உங்களுடைய குடும்ப உறவினர்களால் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கும். உங்களுடைய ஆலோசனையை யாரும் கேட்க மாட்டாங்க. நீங்கள் பொறுமையாக சொன்னீங்கன்னா கூட உங்களுடைய ஆலோசனையை யாரும் கேட்க மாட்டாங்க. நியாயமாக இருந்தாலும் கூட இந்த காலகட்டத்தில் உங்களுடைய பேச்சுக்கு எடுபடாது. அது உங்களுக்கு மன வருத்தத்தை கொடுக்கும். நம்ம நியாயமாக தானே பேசுகிறோம், கரெக்டாக தானே சொல்கிறோம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நினைப்பீங்க. ஆனால் குடும்ப உறவுகள் அதை இந்த காலகட்டத்தில் ஏற்க மறுக்கும். கொஞ்சம் கவனமாக செயல்படுங்க. இந்த காலகட்டத்தில் யாருமே நம்மளுடைய பேச்சை கேட்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விரக்தி ஏற்படும். கவனமாக செயல்படுறது நல்லது. அலுவலகத்தில் கூட இந்த காலகட்டத்தில் வேலை பளு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். எதிர்பார்த்த சலுகையெல்லாம் கிடைக்காது, தடைகள் வரும். ஒரு ஊதிய உயர்வே கேட்டிங்கன்னா கூட மேலதிகாரி என்ன எந்த வேலை தான் செஞ்சுருக்கீங்க, உங்களுக்கு ஊதிய உயர்வெல்லாம் அதிகம் தர முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் ஏற்படும். கவனமாக இருக்கணும். சக ஊழியரால், குறிப்பாக வேலை செய்கிறவங்களால ஏதாவது ஒரு இடர்பாடு, அவங்களுடைய ஒத்துழைப்பு இல்லாமல் போகக்கூடிய ஒரு சூழ்நிலையெல்லாம் இந்த காலகட்டத்தில் இந்த மீனராசி என்பவர்களுக்கு ஏற்படும். வியாபாரம் செஞ்சிட்டு இருக்கிறவங்களுக்கு சிறப்பாக இருக்குமா பார்த்தீங்கன்னா, உழைப்புக்கேற்ற பலன், லாபம் இதெல்லாம் கிடைக்காது. பற்று கொஞ்சம் இந்த காலகட்டத்தில் குறைவு தான். சமூகத்தில் கூட ஏதாவது ஒரு இடர்பாடுகள், பிரச்சனைகள், போட்டிகள், மறைமுகமாக ஏதாவது ஒரு எதிராளியோட தொல்லை இருந்துக்கிட்டே இருக்கும். இந்த காலகட்டத்தில் உங்களுக்கெல்லாம் வியாபாரத்தில் கூட உங்களுக்கு எதிராக சில பேர்லாம் கடை திறக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. என்னடா நம்ம இப்போ தான் ஒரு கடை ஆரம்பித்தோம், ஆனால் போதுமான வருமானம் இல்லை, எப்போ அந்த கடனை அடைக்க போகிறோம், அதோடு கூட நமக்கு எதிராக இவனும் கடை திறந்துருக்கிறானே, நம்ம எப்படி இதெல்லாம் சமாளிக்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு விரக்தி இந்த காலகட்டத்தில் இந்த மீனராசி என்பவர்களுக்கு ஏற்படும். தொழிலில், வியாபாரத்தில் போதுமான லாபம் கிடைக்கிறதுக்கு ரொம்ப போராட வேண்டிய ஒரு சூழ்நிலை தான் இந்த காலகட்டத்தில் ஏற்படும். கவனமாக செயல்படணும். மாணவர்களை பொறுத்தவரையிலும் இந்த காலகட்டத்தில் கஷ்டப்பட்டு படிக்கிறத விட கொஞ்சம் இஷ்டப்பட்டு படித்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்ல மதிப்பெண் பெறக்கூடிய யோகம் இருக்குது. நண்பர்கிட்ட பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசுங்க. தேவையில்லாத கெட்ட பழக்கங்களுக்கு இந்த காலகட்டத்தில் உங்களை தள்ளிடுவாங்க. கவனமாக செயல்படணும். நண்பருக்கூடையோ அல்லது வெளி உறவுங்கிட்ட
ஒரு புதிய நண்பர் கூட பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசுங்க. இல்லை அப்படின்னா தேவையில்லாத பிரச்சனைகள் அந்த காலகட்டத்தில் வரும். முடிந்த அளவுக்கு படிப்பில் கூடுதல் கவனம் செலுத்துங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா உங்களுடைய நண்பர்கிட்ட கேட்காம உங்களுடைய ஆசிரியர்கிட்டையும் உங்களுடைய பெற்றோர்கிட்டையும் கேட்டு தெளிவுபடுத்திக்கிட்டு அதுக்கப்புறம் படிக்கிறது ரொம்பவும் நல்லது. மீன ராசி பெண்களுக்கு இந்த காலகட்டம் கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும். சின்ன சின்ன பிரச்சனைகள், அலுவலகத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள், பணி சுமை கொஞ்சம் அதிகம், போதுமான வருமானம் இருக்காது. இதெல்லாம் கொஞ்சம் இடர்பாடாக தான் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிரக அமைப்புகள் இருக்குது. கொஞ்சம் கவனமாக செயல்படுறது ரொம்பவும் நல்லது. சரி, இவ்வளோ பிரச்சனை இருக்குது, இந்த பிரச்சனைகள்லாம் ஏதாவது பரிகாரம் செஞ்சால் தீர்வு கிடைக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூரிய பகவானையும் குரு தட்சிணாமூர்த்தியும் வழிபடுங்க. எடுக்கிற விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக அமையும். ஞாயிற்றுக்கிழமையில் சூரிய பகவானுக்கு செம்பருத்தி மாலை சாத்தி வழிபடுறது, அர்ச்சனை செய்கிறது, இதெல்லாம் நல்ல பலனை பெற்றுத்தரும். நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்கள். குரு தட்சிணாமூர்த்தியை வழிபடுங்க. ஏன்னா உங்களுடைய ராசிநாதன் குரு வக்கிரகத்தில் இருக்கிறார். அதனால் சின்ன சின்ன இடர்பாடுகள், பிரச்சனைகள் இதெல்லாம் வரும். அதனால் குரு தட்சிணாமூர்த்திக்கு மஞ்சள் நிற வஸ்திரத்தால், ஏதாவது மஞ்சள் நிற வஸ்திரம் அல்லது மஞ்சள் நிற மலர்களால் குரு தட்சிணாமூர்த்திக்கு அர்ச்சனை செய்து வழிபடுங்க. நல்ல மாற்றத்தை எதிர்பார்க்கலாம். நம்பிக்கையோடு செய்யுங்க. இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மீன ராசியில் பிறந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த கார்த்திகை மாதம் 30 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். உங்களுடைய ராசிநாதன் குரு பகவான் வக்கிரகம் அடைந்திருப்பதனால சின்ன சின்ன தடுமாற்றங்கள், செயலில் ஒரு வேகம் இல்லாத தொய்வு நிலை, நீங்கள் நினைத்ததை சாதிக்க முடியாத சின்ன சின்ன தடைகள், இதெல்லாம் இந்த காலகட்டத்தில் வரும். முன்பு இருந்ததோட இந்த இயல்புகள் அப்படியே மாறும். ஏன்னா ஐப்பசி மாதத்தில் கிரக அமைப்புகள் ஓரளவுக்கு சாதகமாக இருந்தது. எடுத்த வேலையெல்லாம் டக்கு டக்குன்னு முடியும். வேலையில் இந்த பிரச்சனையெல்லாம் அந்த பெரிய பாதிப்பை கொடுத்துருக்காது. ஆனால் இந்த காலகட்டத்தில் வேலையிலையும் சின்ன சின்ன பிரச்சனைகள், வெளியில் தலை காட்ட முடியாத அளவுக்கு வேலை பளு அதிகமாக இருக்கும். வியாபாரத்தில் நீங்கள் போட்ட திட்டங்கள்லாம் கரெக்டாக செயல்படுத்த முடியாது. கொஞ்சம் இழுபறியாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. அதே நேரத்தில் உங்களுடைய ராசிக்கு தன அதிபதியுமான பாக்கிய அதிபதியுமான செவ்வாய் டிசம்பர் 6 வரை பாக்கியஸ்தானத்தில் ஆட்சி பெற்று செஞ்சிருக்கிறதுனால அவர் மூலிமா சில நன்மைகள் கிடைக்கும். சொத்து சம்பந்தமான பிரச்சனைலாம் ஓரளவுக்கு சாதகமாக இருக்கும். விஐபிகளுடைய உதவி கிடைக்கும். பெற்றோருடைய அன்பு ஆதரவு கிடைக்கும். உங்களுக்கு வழிகாட்டுதலாக நல்ல நண்பர்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைப்பாங்க. கடன் தொல்லை கொஞ்சம் குறையும். வம்பு வழக்கு பிரச்சனைலாம் ஓரளவுக்கு இந்த காலகட்டத்தில் குறையும். குடும்பத்தில் கொஞ்சம் ஒரு சுபிச்சமான நிலை இந்த காலகட்டத்தில் இருக்கும். செவ்வாய் உங்களுக்கு ஆதரவாக இருக்கிறார். உங்களுடைய ராசி அதிபதி குரு பகவான் வக்கிரகமாக இருக்கிறதுனால எதுலேயுமே கொஞ்சம் சுறுசுறுப்பாக இல்லாமல் தோய்வாக இருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படும். மாரியம்மனை வெள்ளிக்கிழமையில் போய் வழிபடுங்க. அருகில் இருக்கிற மாரியம்மன் ஆலயத்திற்கு சென்று ஒரு தீபம் ஏற்றி வழிபட்டுட்டு வாங்க. உங்களுடைய மனக்குமரல்கள் கொஞ்சம் குறையும். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த கார்த்திகை மாதம் 30 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். விரயஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய சனியும் ராகுவும் செலவுகளை கொஞ்சம் அதிகரிப்பார். எதிர்பாராமல் திடீர்னு சின்ன சின்ன செலவுகள் வரும். கையில் இருக்கிற பணம் எப்போ கரையுதுன்னே தெரியாது. டக்கு டக்குன்னு கரைஞ்சிரும். கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு இந்த காலகட்டத்தில் நீங்கள் தள்ளப்படுவீங்க. அனைத்திலையுமே திட்டமிட்டு செயல்படுங்க. இல்லை அப்படின்னா ஒரு சிலர் கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். ஒரு சிலர்லாம் சொந்த வீட்டு விட்டு வெளியில் போய் எங்கேயாவது தங்க வேண்டிய ஒரு சூழ்நிலையெல்லாம் இந்த காலகட்டத்தில் இந்த உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஏற்படும். குடும்பத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்கும். கணவன் மனைவிக்கிடையே ஏதாவது சண்டை சச்சரவுகள் இதெல்லாம் கொஞ்சம் வந்துக்கிட்டே இருக்கும். கொஞ்சம் அனுசரணையாக இருக்கிறது நல்லது. விட்டு கொடுத்து அனுசரித்து போங்க. ஒரு சிலருக்கு திடீர்னு வண்டி வாகனம் பழுதாகி நிற்கும். அதை சரி பண்ணுறதுக்கு இன்னும் கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இந்த காலகட்டத்தில் இந்த உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஏற்படும். கொஞ்சம் கவனமாக செயல்படுறது நல்லது. ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த கார்த்திகை மாதம் 30 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். உங்களுடைய ராசிக்கு சுகாதிபதியும் சப்தமாதிபதியுமான புதன் டிசம்பர் 6 வரை அஷ்டமஸ்தானத்தில் இருக்கிறதுனால மறைந்த புதன் நிறைந்த செல்வாக்கு தருவார். அதற்கேற்ற வருமானம் கிடைக்கும். ஒரு சில இடத்துல தடைப்பட்டாலும் ஒரு சில இடத்துல கிடைக்கும். எடுக்கிற முயற்சி எல்லாமே உங்களுக்கு வெற்றியாக அமையும். பொருளாதார நிலை ஓரளவுக்கு சிறப்பாக இருக்குது. கலைத்துறையை சார்ந்த நண்பர்களுக்கு ஓரளவுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். எதிர்பார்த்த ஒப்பந்தங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் கையெழுத்தாகும். புதிய இடம், வீடு, வண்டி வாகனம் வாங்கக்கூடிய முயற்சியெல்லாம் ஓரளவுக்கு வெற்றியாகும். சுய தொழில் தொடங்கலாம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு போதுமான ஆதாயம் கிடைக்கும். மாணவர்கள் இந்த காலகட்டத்தில் படிப்பில் கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு இருங்க. உறவுகள் மத்தியில் நல்ல ஒரு பாராட்டுக்குரிய நபராக வரணும் அப்படின்னா படிப்பில் கூடுதல் அக்கறையோடு நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா நல்ல ஒரு மதிப்பெண் பெறக்கூடிய யோகம் இருக்குது. அதனால் கொஞ்சம் கூடுதல் அக்கறையோடு படிக்கிறது நல்லது. ஏன்னா இந்த காலகட்ட கிரக அமைப்புகள் புத ஆதித்ய யோகம் உண்டாகிறதுனால நீங்களே நம்ப முடியாத அளவுக்கு நல்ல ஒரு மதிப்பெண் பெறக்கூடிய அமைப்பு இருக்குது. ஏன்னா புதன் உங்களுக்கு நல்ல ஒரு திறமையை கொடுப்பார். புத்திசாலித்தனம்
சோம்பேறித்தனத்தை கொடுப்பாரு. அதனால் நல்ல ஒரு சாதகமான பலனை நீங்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். இன்னுமே வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற நம்மளுடைய மீனராசி என்பர்கள் கூடல் அழகரை வழிபடுங்க. உங்களுடைய குறைகள் எல்லாமே தீரும். அதோடு கூட அருகில் இருக்கிற அம்மன் ஆலயங்களுக்கு சென்று அம்மனை வழிபட்டுட்டு வாங்க. எடுக்கிற காரியங்கள் உங்களுக்கு வெற்றியாக அமையும். இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் மீனராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. தேங்க்யூ.